பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இன்றைக்கு அதிகாலையில் எழுந்து தேவனுடைய பரிசுத்த சமூகத்தில் ஜெபிக்கும்போது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ச்சியாகவே தேவனுடைய வார்த்தைகளை, தேவன் நமக்கு தருகிறவைகளை, தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவைகளை, தேவன் நம்முடைய வாழ்வில் செய்வேன் என்று சொல்லுகிறவைகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த வாரம் நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு உனக்கு விரோதமாய். உனக்கு விரோதமாய் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இது நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு வார்த்தை, நாம் அதிகமாக கேட்டிருக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கலாம். ஆனாலும் கொஞ்சம் ஒரு படி இன்னும் கொஞ்சம் அதை அறிவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நன்றாய் கவனியுங்கள். இன்றைக்கு மனிதனாக பிறந்த நீங்களும் நானுமே நமக்கு எதிராக ஒரு சூழ்நிலை வருவதை விரும்புவது இல்லை. நமக்கு விரோதமாக ஒரு காரியங்கள் வந்தால் அதை நாம் என்ன சொல்வது, அதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு மனம் இருக்காது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு எதிராக ஒன்றும் இல்லை என்றால் சந்தோஷப்படுவோம். நமக்கு விரோதமாக எதுவுமே இல்லை அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக நம்ம போய்கிட்டு இருப்போம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை என்று சொன்னால் நமக்கு எதிராக பிரச்சனைகள் வரும். நமக்கு விரோதமாக மனிதர்கள் வருவார்கள், நமக்கு விரோதமான சூழ்நிலைகள் வரும். ஆனால் நமக்கு விரோதமாய் வருகிறவைகளுக்கு மத்தியில் நமக்கு விரோதமாய் வருகிற மனிதர்கள் உண்டு, விரோதமாய் வருகிற சத்துரு உண்டு, நமக்கு விரோதமான சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தான் நம்ம இந்த வாரத்தில் தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். எனக்கு எதிராக ஒன்றுமே இல்லை அப்படின்னா நான் ஒன்று சொல்லட்டுமா, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் பிரச்சனையவே ஃபேஸ் பண்ணல, அவனுக்கு விரோதமாக எதுவுமே வரல அப்படின்னா அந்த மனிதன் எதையும் கற்றுக்கொள்ள கூட முடியாது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம எல்லாரும் நன்கு அறிந்தது கௌதம சித்தார்த்தர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பிணி, மூப்பு, இறப்பு தெரியாது, பசின்னா என்னன்னு தெரியாது. அவரை அரண்மனைக்குள் வைத்து வளர்த்தார்கள். எதுவரைக்கும்? திருமணமாயிற்று அவருக்கு. சரியா? திருமணமாகி பிள்ளைகள் உண்டோ என்றோ எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை. ஆனால் திருமணம் அவருக்கு ஆனதாக வரலாறு சொல்லுகிறது. இந்த கௌதம சித்தார்த்தர் என்ன பண்ணுகிறார்? இவைகள் தெரியாமலேயே வளருகிறார். அவருக்கு எதிராக ஒன்றும் கிடையாது, அவருக்கு எதிராக எதுவுமே இல்லை. பசி கூட அவருக்கு கிடையாது. பசி, பிணி, மூப்பு, இறப்பு இது எல்லாம் அவருக்கு தெரியவே செய்யாது. அப்படித்தான் அவரை வளர்த்தார்கள். நன்றாய் கவனியுங்கள். மிக முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் வந்தது, இந்த கௌதம சித்தார்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? பிணியை பார்த்தார், மூப்பை பார்த்தார், இறப்பை பார்த்தார், வெளி உலகத்தை பார்க்குறாரு. அப்போ இது எல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு எதிராக இருக்கிறது என்பது அவருக்கு தெரியாது. தெரியாத மனிதன் ஒரு நாள் அதை பார்க்கும் பொழுது அந்த ராஜ வாழ்வை வெறுத்து விட்டு அவர் யாரா போயிட்டார்னா சன்னியாசியை போயிட்டார். அவர் அதுதான் புத்தர். அந்த புத்தருக்கு போதி மரத்தடியில் என்ன வந்துச்சு? ஞானம் வந்தது என்று சொல்வார்கள். இது நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா, ஸ்கூல் பாடத்திலே அது வரும். நம்முடைய இந்தியாவில் நடந்த ஒரு நிகழ்வுங்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரியும். கொஞ்சம் நன்றாக கவனியுங்கள். அவருக்கு எதிரான சூழ்நிலை எதுவுமே இல்லை. எதிரான சூழ்நிலை எதுவுமே இல்லாதனால அவரும் வாழ்க்கையில் எதையுமே தெரிஞ்சுக்கிட முடியல. எப்பவுமே எதிரான சூழ்நிலைகள் வரும்போது தான் நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு எதிராக எதுவுமே இல்லை, அவனுக்கு விரோதமாக ஒன்றுமே வரல அப்படின்னு சொல்லி அவன் வாழ்ந்துக்கிட்டு இருப்பானே. ஆனால் திடீரென்று என்றைக்கோ ஒரு நாள் எதிராக விரோதமாக ஏதோ ஒன்று வரும் என்று சொன்னால் அவனால் அதை எதிர்கொள்ள முடியாது. அதுதான் கௌதம சித்தார்த்தர் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. பசி, பிணி, மூப்பு, இறப்பு இதெல்லாம் இருக்குன்னு முதல்லையே அவர் கண்ணில் பார்த்துருந்தாருன்னா, அதெல்லாம் தெரிஞ்சு வளர்ந்துருந்தாருன்னா, திடீரென்று வரும்பொழுது அவர் சன்னியாசியாக போயிருக்க மாட்டார்.
அவர் சாமியாராக போயிருக்க மாட்டார். அதையெல்லாம் எதிர்கொண்டு வாழணுங்கிற அந்த இதை முதல்ல சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்போ புரியுதா? நம்ம வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக சில காரியங்கள் வரும், நமக்கு எதிரான சில சூழ்நிலைகள் வரும். அப்படி எதிரான சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் பயந்துடாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக சில காரியங்களை செய்வார். அதே போல் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. நான் முதலாவது கர்த்தர் என்ன செய்வார்னு சொல்லிட்டு அதற்கு பின்பு எனக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகளில், எனக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்களில், எனக்கு விரோதமாய் வருகிற மனிதர்கள் மத்தியில், எனக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறதே நான் என்ன செய்வது? ஏன்னா நமக்கு விரோதமாய் என்று சொன்னால் அதை இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு எதிராய் வருகிற காரியங்கள், இதை நான் எப்படி சமாளிப்பது? முதலாவது கர்த்தர் செய்கிற காரியத்தை சொல்லுகிறேன், கவனிங்கள். நன்கு தெரிந்த வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிற வார்த்தை 54:19, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டங்கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும். சில நேரங்களில் கர்த்தரால் விரோதமாய் கூடுகிற கூட்டம் உண்டு. சில நேரங்களில் கர்த்தரை அல்லாமல் நமக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டங்கள் உண்டு. இது நன்று நீங்கள் விளங்கி கொள்ளணும். அதையும் வேணா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சாலமோன் ராஜா கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தான். கர்த்தர் சொன்னார், ராஜ்ய பாரத்தை உன் கையிலிருந்து பிடுங்கி உன்னுடைய வேற ஒருத்தனுக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன்னு சொல்லுவார். சரியா? நல்லா கவனிக்கணும். அதை உன் காலத்தில் செய்ய மாட்டேன், உன் பிள்ளையின் காலத்தில் செய்வேன்னு கர்த்தர் சொல்லுவார். நீங்கள் அதை தொடர்ந்து கீழே படிச்சீங்கன்னா கர்த்தர் சாலமோனுக்கு விரோதமாய் ஒரு விரோதியை எழுப்பினார்னு போட்டிருக்கோம். ஏன்னா யெரொபெயாமும் சாலமோனுக்கு விரோதமாக எழும்புவான். நீங்கள் தயவு செய்து நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்கள் 11, 12, 13 அப்படி அந்த 11, 11க்கு மேலே படிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். கர்த்தர் சாலமோனுக்கு விரோதமாய் ஒரு விரோதியை எழுப்பினார்னு போட்டிருக்கோம். அப்போ அந்த விரோதி யாரால கூடின கூட்டம் அப்படின்னா கர்த்தரால கூடின கூட்டம். ஒன்று புரிந்துக்கிடுங்க, ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வானேயானால் அவனுக்கு விரோதமாக கூட்டங்கள் எழும்பலாம். இன்னொன்று சொல்கிறேன், ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து வாழும் பொழுது, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது தேவனை அல்லாமல் ஒரு கூட்டம் எழும்பலாம். அவருக்கு தெரியாமல் இருக்காது. ஆனால் அவர் சொல்றாரு, அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. நல்லா கவனிக்கணும். உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதான் முத காரியம். எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்களை உங்கள் பட்சத்தில் வரும்படி கர்த்தர் செய்வார். ஒருவேளை நீங்கள் ஐயோ எனக்கு விரோதமாக இருக்குதே, எனக்கு எதிராக இருக்குது இந்த சூழ்நிலை அப்படின்னு நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு எதிரான சூழ்நிலையை, உங்களுக்கு விரோதமாய் வந்த மனிதர்களை, உங்களுக்கு விரோதமாய் வந்த எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்களை உங்களுக்கு சாதகமாய் மாற்றி போட கர்த்தரால் முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். பெலிஸ்தருடைய ராஜா வர்றான். ஈசாக்கினுடைய வளர்ச்சியை பார்த்து, ஆசீர்வாதத்தை பார்த்து பெலிஸ்தர் தேசத்துக்கு ராஜா வந்து சொல்கிறான், நீ எங்களை பார்க்கிலும் பலத்தவனானாய். நன்றாக கவனிக்கணும், அவன் ராஜா, இவன் பரதேசி. இது தெரியுதா? பெலிஸ்தர் தேசத்துக்கு அவன் பூர்வக்குடி ராஜா பரதேசியாய் தங்க வந்தவன் போய் சொல்கிறான், நீ எங்களை விட பெரிய ஆளாயிற்றா. நன்றாக கவனியுங்கள், தேவன் ஒரு மனிதனை உயர்த்தும் பொழுது அப்படித்தான் இருக்கும். இப்போ என்ன ஆகுது, அவன் வந்து சொல்கிறான், நீ எங்களை பார்க்கிலும் பலத்தவனாயிட்டாய், எங்களை விட்டு போயிரும்பான். நமக்கு நன்கு தெரியும், எந்த ராஜா ஈசாக்கை எங்களை விட்டு போயிடுன்னு சொன்னானோ அதே ராஜா அவனுடைய சேனாதிபதியோடு கூட வந்து சொல்லுவான், நான் உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம், நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லி ஈசாக்கிடத்தில் சமாதானம் பண்ணும்படி வருவான். உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. உனக்கு விரோதமாய் கூடுகிறவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியத்தில் கர்த்தர் செய்கிற காரியம், எவைகள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதோ, எவர்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறார்களோ அவர்களை உங்கள் அண்டைக்கு கொண்டு வர கர்த்தரால் முடியும். நீங்கள் வெளிப்படுத்தல ஒரு வசனம் உண்டு, அது ஒரு வார்த்தை உண்டு, சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு தருவேன்,
நான் உன்னிடத்தில், அதாவது அவர்கள் உன்னிடத்தில் வந்து உன்னை பணிந்து கொள்வார்கள், நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்வாங்கன்னு போட்டிருக்கோம். மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன். எவர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் உங்கள் பட்சத்தில் வரும்படி கர்த்தர் செய்வார். எவர்கள் உங்களை விரோதிக்கிறார்களோ அவர்கள் உங்கள் அண்டை வந்து உங்களை நேசிக்கும்படி கர்த்தர் செய்வார். இது கர்த்தரால முடியும். நாளைக்கு என்ன பண்ணுவார்னு பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.